தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலுக்கு வந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் திருச்சி மாவட்ட குருதிக்குலை பாசறை செயலாளர் அண்ணன் செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குங்களா? சிறப்பாக இருக்கும். என்கிட்ட என்னோட நண்பர்கள் கேட்குறது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி நீங்கள் பேசுகிறீங்க, எதுவும் செய்ய மாட்டீங்க, இதுவரை நீங்கள் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தான் என்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. நான் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் என்னாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்சியில் உள்ள பாசறைகள் மூலமாக எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சுட்டு தான் வரும். அந்த வகையில் குருதிக்குலை பாசறை நிறைய நன்மைகளை மக்களுக்கு செஞ்சுட்டு வராங்க. அதை ஆவணப்படுத்துங்கிற நோக்கத்துக்காக அந்த நேர்காணல். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியில் குருதிக்குலை பாசறை எந்த அளவுக்கு செயல்படுத்தலாம்? இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குருதிக்குலை பாசறை மிகவும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. மிகவும் சிறப்பாக மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் எந்த அளவுக்கு சொல்ல வரேன்னா, நான் 2022 ஏப்ரலில் இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் பலதரப்பட்ட குழுக்களில் இணைஞ்சு குருதி தானம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2022 நான் பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் நேற்று நாள் வரைக்கும் இதுவரை 517 அலகுகள் நம்ம தானமாக வழங்கியிருக்கோம். நம்ம லால்குடி தொகுதி சார்பாக மட்டும். இந்த 517 அலகுகள்ன்றது பார்த்திங்கன்னா 517 உயிரை காப்பாற்றுறது இல்லை. ஒரு அலகு பார்த்திங்கன்னா 4 யூனிட்டாக பிரிக்கப்பட்டு 4 உயிர்களை காப்பாற்ற பயன்படுத்தப்படுது. அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய நம்ம 2040 உயிர்களை இதுவரையும் காப்பாற்றிருக்கோம். இது என்னோட தனிப்பட்ட முயற்சி கிடையாது. என்னை சுற்றி இருக்க என்னோட தொகுதி பொறுப்பாளர்களும் சரி, கட்சி சார்ந்த பொறுப்பாளர்களும் சரி, கட்சி இல்லாதவங்களும் சரி. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாயில் சொல்கிறீங்க ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. இல்லை, பெரும்பாலானோருக்கு நம்ம என்ன செய்கிறோன்றது வெளியில் தெரியலை. என்ன விஷயம்னா, நம்ம மாற்று கட்சியில் இருக்கவங்க மாதிரி யார்கிட்டையும் போய் பணம் வாங்குறதில்ல, அடாவடி பண்ணுறதில்ல. நம்ம மக்களுக்கும் மண்ணுக்கானவர்களாக இருக்கும். மக்களோட மக்களாக இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும்தான் நம்ம இங்கே பயணிக்கிறோம். இப்போ மற்ற கட்சிக்காரர்களும் சரி, நம்மள்கிட்ட குருதி கேட்கும்போது நம்ம கொடுக்குறாங்க, தானாக முன் கொடுக்குறாங்க. நம்ம கட்சியில் உள்ள உறவுகள், ஆனால் எனக்கு தேதி முடிஞ்சிச்சு, நான் என்னைக்கு குருதி கொடுக்கணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி தன்னார்வமாக வரவங்களும் இருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, கல்லூரி மாணவர்களும் சரி, என்னோட சக நண்பர்களும் சரி, தொகுதியில் இருக்க உறவுகளும் சரி, குருதி கொடுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நம்ம எப்போ கேட்டாலும் சரி. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சமயத்தில் இரவு 12 மணி 1 மணிக்கெல்லாம் கூட தேவைக்கான அழைப்புகள் நிறைய வந்திருக்கு. அந்த அழைப்புகள் நம்ம எடுக்கிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் முழுமையாக உதவ முடியுமானா அது கொஞ்சம் நடைமுறை சிக்கல்ன்றது நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த மதுவுக்கு அடிமையானதுனால நமக்கு போய் ஒரு குருதி கேட்குறோம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க மது அருந்திருந்தாங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்கு அவங்களால குருதி கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இருக்கும்போது அது பொதுமக்களுக்கு புரிவதில்லை. ஏன்னா அவங்க பார்த்திங்க அப்படின்னா, மருத்துவமனையில் அவங்களோட உறவினரையோ இல்லை யாரையோ ஒருவரை அனுமதிச்சுட்டு ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா, இப்போதைக்கு குருதி தேவை, அது மட்டும்தான் அவங்களோட எண்ணமாக இருக்குமே தவிர, இங்கே வெளியில் என்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, எப்படி நம்ம ஏற்பாடு பண்ணுறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அந்த மாதிரி நடக்கிறதுனால தான் நீங்கள் வாயில் சொல்கிறீங்க ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அது ஒரு கருத்து. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே குருதியை பொறுத்தளவுக்கு நிறைய வகைகள் இருக்குது. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபி பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ். இது எல்லாத்தையும் தாண்டி மிகவும் அரிய வகை ரத்தமான பாம்பே ரத்த வகைன்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரத்த வகையெல்லாம் இருக்கும்போது நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ்லாம் மிகவும் எளிமையாக கிடைக்கும். எல்லாரோட குடும்பத்துலேயும் யாரோ ஒருத்தருக்காவது அது இருக்கும். இப்போ நம்ம குருதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கும்போது தானாக கொடுக்குறவங்கள தவிர அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் உதவுனா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஏன்னா இப்போ ஒரு மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட் அனுமதிக்கிறாங்க. அப்படி அனுமதிக்கும் போது அவங்களுக்கு 2 அலகுகள் தேவையாக இருக்கும். அப்படி 2 அலகுகள் தேவை இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே எங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் உறவினரை அனுமதிச்சிருக்கோம், எங்களுக்கு 2 அலகு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்களால் முடிந்த அளவுக்கு 2 அலகுகள் ஏற்பாடு பண்ண முயற்சி பண்ணுறோம். ஆனால் 2 அலகுகள் சாத்தியமானால் இன்றைக்கி இருக்க நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தது 20லேருந்து 30 அலகுகள் வரைக்கும் எங்களுக்கு ரெக்வஸ்ட் வருது. ஸோ அந்த 30 அலகுகளையும் எங்களால் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் சிரமங்கள் இருக்க தான் செய்யுது. அந்த 2 அலகில் ஒரு அலகு மட்டும் நீங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் கொடுத்துருங்க, மேலே ஒரு அலகுகள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு விழிப்புணர்வு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வு எங்கள் சைடில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அவங்களும் தானாக இந்த விழிப்புணர்வை எடுத்துக்கணும். அரசும் பார்த்திங்க அப்படின்னா, பொதுமக்களுக்கு இந்த குருதி தானம் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக அந்த இடத்துல வைக்கிறேன். இந்த குருதிக்குலை பாசறை செயல்படுத்துறீங்க, அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ யூனிட் நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக கொடுத்தோன்னா அதிகபட்சமாக எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? ஒரே நாளில் 12 அலகு கொடுத்துருக்கோம். எனக்கு தேதி உட்பட ஞாபகம் இருக்குது. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்தபோது அந்த பெண்ணோட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா மஞ்சக்காமாலை பாதிப்பு, அந்த பொண்ணுக்கும் மஞ்சக்காமாலை பாதிப்பு இருந்திருக்கு. அது ஆய்வில் தெரிய வருது. குழந்தை பிறந்த உடனே அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா உயிருக்கு சேதாரமாகக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனை. மருத்துவர் என்ன சொல்லிட்டாங்க, உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது,
குழந்தை பிறந்ததுக்கு ஒரு அறுவை சிகிச்சை, அந்த அறுவை சிகிச்சைக்கு நம்ம 3 அலகு கொடுத்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடலில் இருக்க மொத்த ரத்தத்தையும் வந்து நம்ம சுத்தப்படுத்தினா தான் அவங்களுக்கு வந்து உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அதே நாளில் பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று மாலை மட்டும் 9 அலகுகள் ஒரே நேரத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரே நாளில் 12 யூனிட் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தது மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கல்லூரி மாணவர்கள் நிறைய உறுதுணையாக இருந்தாங்க, தொகுதியை சார்ந்த உறவுகள் இருந்தாங்க, அதே மாதிரி கட்சி உறவுகள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அன்ற ஒரு நாள் மட்டும் இந்த சென்னையில் ஒரு நாள் படத்தில் இந்த இதயத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு சவால் இருந்தது. ஏன்னா வந்து ஒருத்தவங்க கொடையாளர் வரேன்னும் போது அவங்கள அழைச்சிட்டு வரதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குருதி வங்கியில் மொத்தமே 2 படுக்கை தான் இருக்குது. 2 படுக்கையில் வச்சு எடுக்கும்போது ஒருத்தராக நிப்பாட்டி வச்சு எடுக்கணும், நேர தாமதங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்த கொடையாளர்களில் சிலருக்கு ஹீமோகுளோபின் வந்து அளவு கம்மியாக இருந்தனால அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிராகரிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிராகரிக்கும் போது அவங்களுக்கு தகுந்த மாற்று ஏற்பாடுகள் நாங்கள் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணணும். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த அந்த எங்களோட போராட்டம் இரவு 11:30 மணிக்கு வெற்றிகரமாக முடிஞ்சுது. ஒரே நாளில் 12 அலகுகள் நாங்கள் வந்து கொடுப்போம். நீங்கள் இந்த குருதி கொடுத்த இந்த குருதி கொடுக்குறீங்களோ, இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வு சொல்லுவீங்க? எமர்ஜென்சியாக தேவைப்பட்டிருக்கும், உங்கள் டக்குன்னு கிடச்சிருக்காது, நீங்கள் நிறைய இடத்துல தேடி கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருக்கா? இருக்குது. சென்னையில் எஸ்ஆர்எம் மருத்துவமனை பொத்தேரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பே ரத்த வகையில் நெகட்டிவ் வகை ரத்தம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்தாங்க. அந்த நோயாளியோட உறவினர் கிட்டத்தட்ட 2 நாட்கள் 3 நாட்களாக வந்து எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு கடைசியாக அந்த தகவல் என்கிட்ட வந்தது. என்கிட்ட வந்தோன்னே நான் கட்சி சார்ந்த உறவுகள்கிட்டையும் கேட்டுட்டேன், மற்ற உறவுகள்கிட்டையும் கேட்டுட்டேன். இது அரிய வகை குருதின்றதுனால யார்கிட்டையுமே அவைலபிள் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து துபாயில் என்னோட நண்பர் ஒருத்தர் விக்னேஷ்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதுக்கு உங்களால் உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் அடுத்த 20 நிமிஷத்தில் ஒரு கொடையாளை ஏற்பாடு பண்ணி அரை மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் ஒரு சவாலை நாங்கள் வந்து வெற்றி கொண்டோம். இந்த சவால் வந்து நம்ம கட்சி சார்ந்து குருதி கொடை பாசறை சார்ந்து மட்டும் இல்லாமல் என்னோடய சக நண்பர்கள் சார்ந்து எல்லாரோட கூட்டு முயற்சியால் தான் இது வந்து சாத்தியப்படுத்த முடிஞ்சது. அதுக்கு வந்து நான் என்னோடய நண்பர் விக்னேஷ்க்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணுன்றது இந்த இடத்துல நான் கருத்தை பதிவு பண்ணுறேன். இங்கேருந்து நீங்கள் சென்னைக்கு கொடுத்தீங்களா குருதி கொடை பாசறை? ஆமாம். லால்குடி சட்டமன்றங்கிறது இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே நீங்கள் குருதி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அதாவது குருதி கொடை பாசறைன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு குடும்பம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, தென்னிந்தியா முழுவதும் எங்களோட பாசறை பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி கடல் கடந்து அயல் நாட்டிலையும் குருதி கொடை பாசறை எங்களுக்கு இருக்குது, அங்கேயும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு தகவல் வருது அப்படின்னா எங்களோட குடும்ப குழு, அதாவது குருதி கொடை பாசறை குழுவில் ஒரு தகவல் வந்துடும். எங்களால் முடிந்த அளவுக்கு இப்போது எனக்கு வந்து பக்கத்தில் தஞ்சாவூர் இருக்குது, மயிலாடுதுறை இருக்குது, கும்பகோணம் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரூர் இருக்குது, மதுரை இருக்குது. அங்கே என்னோட தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ மற்ற தன்னார்வ அமைப்புகள் இருப்பாங்க, அவங்க கூட எங்களுக்கு கொஞ்சம் தொடர்புகள் இருக்குது. ஒரு சில நேரங்களில் குருதி கிடைக்கல அப்படின்னா நான் அவங்களோட உதவி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி உதவி எடுக்கும்போது இங்கேன்னு இல்லை, தமிழ்நாடு முழுக்க நம்மளுக்கு கொடுக்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற ஊர்களில் இருந்தும் நமக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திருச்சியில் இந்த ஏரியாவில் வந்து ஒரு நோயாளி இருக்காங்க, அவங்களுக்கு உங்களால் உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம உதவுறோம். இங்கேன்னு இல்லை, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் முழுமையாக நாங்கள் பயணிச்சிட்டு இருக்கோம். அயலகணி இருக்குது. அயலகணிலையும் பார்த்திங்க அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை முகாமோ இல்லை நார்மலாக ஒரு விபத்து தீவிர சிகிச்சைக்கோ அந்த மாதிரி வந்து உதவிட்டு தான் இருக்கும். அண்ணன் சீமான் அவர் அடிக்கடி சொல்லுவார், இப்போ யாருக்கா ரத்தம் தேவைன்னா முதல்ல என் பிள்ளைங்களுக்கு தான் அடிப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அடிக்கடி சொல்லுவார். அந்த மாதிரி லால்குடி சட்டமன்ற தொகுதி அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அண்ணன் சொல்கிறது வந்து 200% வந்து உண்மை. இப்போ அண்ணனை தாண்டி ஒரு எந்த இடத்துல நடந்ததுன்னு தெரியாது, அண்ணனே இதை வந்து மேடையில் அறிவிச்சிருக்காரு. ஒரு பாதிரியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்கிறார், எங்கேயோ ஒருத்தன் எங்கேயோ ஃபோன் பண்ணுறான், அங்கேருந்து அடுத்த ஊருக்கு ஃபோன் பண்ணுறான், அடுத்த 30 நிமிஷத்தில் அவங்களுக்கு தேவையான குருதி வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருது அப்படின்னு அவர் வந்து அனுபவப்பட்டதை சொன்னார். அந்த அனுபவம் வந்து உண்மை தான். ஆனால் எல்லா நேரங்கள்லையும் இது வந்து சாத்தியமானால் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. எல்லா நேரங்கள்லையும் இது சாத்தியப்படாது. இப்போ எங்கள்கிட்ட ஒரு கொடையாளி உடனடியாக இருக்கார் அப்படிங்கும்போது அரை மணி நேரத்தில் இல்லை, அடுத்த 15 நிமிஷத்தில் 20 நிமிஷத்தில் நம்ம போய் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே லால்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏ பாசிட்டிவ் வகை குருதி தேவைப்படுது. எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, எங்களோட தலைமைக்கு அழைப்பு போயிருக்கு. எங்களோட தலைமையிலேருந்து என்னோட எண்ணெய் வந்து அவங்களுக்கு பகிர்ந்துருக்காங்க. தலைமையிலேருந்து எண்ணெய் பகிர்ந்தோன்னே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, ஐயா நாங்கள் இந்த மருத்துவமனையில் இருக்கோம், எங்களுக்கு வந்து ஏ பாசிட்டிவ் குருதி தேவைப்படுது, உங்களால் உதவ முடியுமா? நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவுறேங்க, ஒரு 10 நிமிஷம் நான் மறுபடியும் உங்களுக்கு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கொடையாளரை வந்து அழைக்கிறேன். கொடையாளர் வந்து உடனடியாக தயாராக இருக்காங்க. அவங்க திருச்சியில் தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக திருச்சியில் இருந்தனால எங்களோட பயண நேரம் வந்து மிகவும் குறைவாக இருந்தது. அவங்க அழைப்பு கொடுத்த அடுத்த 40வது நிமிஷம் அவங்களுக்கு தேவையான 2 யூனிட் குருதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனையில் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கே வந்து
எங்களை பொறுத்தளவுக்கு மற்ற விஷயங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. குருதிக்குடை பாசறையை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து மிகவும் ஒன்றிணைஞ்சு நல்ல ஒரு குடும்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒத்துழைப்போடு செயல்படுறோம். அது தொகுதி பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், எங்களோட வந்து கட்சி உறவுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி எங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், மற்ற தன்னார்வ அமைப்புகளாக இருக்கட்டும், கட்சியை தாண்டி எங்களோட நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருதிக்குடை பாசறையில் ஒரு உயிர் வந்து எக்காரணத்தை கொண்டு ஒரு குருதி கிடைக்கல அப்படின்னு வந்து போயிடக்கூடாது. அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். நான் ஆரம்பத்திலேயே வந்து சொன்னது போல் நாங்கள் வந்து மண்ணுக்கும் மக்களுக்கான ஆனவர்கள். நாங்கள் அதிகாரத்தை வந்து எங்களுக்கு வேணும், அதனால வந்து நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதிகாரத்தை தாண்டி நாங்கள் மக்களோட பயணிக்கணும், மக்களுக்கு தேவையானதை நாங்கள் நிறைவேற்றணும் அப்படின்றதுல குருதிக்குடை பாசறை வந்து முழு மனதோடு நாங்கள் செயல்படுறோம். நாம் தமிழர் கட்சி குருதிக்குடை பாசறையை இங்கே உள்ள ஏதாவது தன்னார்வ அமைப்புகள் ஏதாவது பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க? நிறைய பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இங்கே லால்குடி மட்டுமன்றி, திருச்சி மட்டுமன்றி, தமிழ்நாடு முழுக்க பல விருதுகள் நான் வாங்கியிருக்கேன். அறம் அறக்கட்டளை அப்படின்ற அறக்கட்டளை மதுரையை சார்ந்து இயங்கக்கூடியது. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சியில் போன வருஷம் நான் வந்து மொத்தம் 257 அலகுகள் கொடுத்துருந்த போது என்னை அழைச்சி சென்னையில் ஒரு விருது வழங்கும் விழா நடத்தினாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு பட்டயமும் மெடலும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த வருடம் நவம்பர் மாதம் அண்ணன் சீமான் அண்ணன் கையால் நான் வந்து சான்றிதழ் வாங்கியிருக்கேன். சிறந்த குருதிக்குடை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற சான்றிதழும் மெடலும் அண்ணன் கையால் வாங்கியிருக்கேன். இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் பவர் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து நம்மளோட சேவையை பாராட்டி நாம் தமிழர் கட்சி குருதிக்குடை பாசறைக்கு விருது வழங்கியிருக்காங்க. சங்கரன் கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசியில்லா சங்கரன் கோயில், பதஞ்சலி யோகா அறக்கட்டளை, தீப ஒளி அறக்கட்டளை இவங்க இணைஞ்சு நடத்தின விருது வழங்கும் விழாவில் நாம் தமிழர் கட்சி சார்பாக லால்குடி தொகுதிக்கு எனக்கு விருது கிடச்சிது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் ஜீவஜோதி அறக்கட்டளை அப்படின்ற அறக்கட்டளையில் என்னை அழைச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க, மேலும் உங்களோட சேவைகள் தொடரணும் அப்படின்னு சொல்லி விருது வழங்கியிருக்காங்க. இது போல் பல விருதுகள் வாங்கியிருக்கோம். கட்சி சார்ந்து வாங்கின விருதுகள் இவை அனைத்தும். இப்போ நீங்கள் இவ்வளோ யூனிட் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களே போன்றே வேறு யாராவது நாம் தமிழர் கட்சியில் இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்களா? அவங்க பேர் அப்படி சொல்லியிருக்கீங்களா? அவங்கள ஆவணப்படுத்துங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பொறுப்பில் இல்லை, ஆனால் குருதி கொடுத்துருக்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா யார் ஆவணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இவங்க தான் அப்படின்னு ஆவணப்படுத்த விரும்பலை மீன்ஸ் எப்படின்னா, நான் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதுணையாக இருக்காங்க. அவங்கள நான் வந்து இப்போ பேர் சொல்லும்போது ஏதோ ஒரு வகை 2 வகையில் விட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. எனக்கு வந்து எல்லாருமே தேவை. நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க தான், இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. அதை நான் மறுக்கலை. ஆனால் வந்து ஒரு சில பேர்கள் விட்டு போயிடுச்சு அப்படின்னா எனக்கும் மனசு கஷ்டப்படும், அவங்களுக்கும் மனசு கஷ்டப்படும். அதனால் பேர்களை சொல்ல விரும்பலை. நாம் தமிழர் கட்சி குருதிக்குடை பாசறையில் வருங்கால திட்டங்கள் செயல்படுத்தாங்க. இப்போ நம்ம தலைமையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வருங்கால திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ குருதிக்குடை பாசறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் ஒருத்தரோ 2 பேரோ இப்போ செயல்பட்டுருக்கோம். அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா தொகுதி வாரியாக இல்லாமல் ஒரு கிராமத்துக்கும் ஒரு குருதிக்குடை பாசறை பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஓடிட்டுருக்கோம். ஒரு கிராமத்தில் ஒரு குருதி தேவை அப்படின்னா அந்த கிராமத்தில் உள்ள பொறுப்பாளரை தொடர்பு கொண்டாலே உடனடியாக அவங்களுக்கு ரத்தம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து பெரிய பரந்த நோக்கம் எங்களுக்கு இருக்குது. அதுக்கான கட்டமைப்பு முன்னெடுத்துட்டு இருக்கோம். இந்த கட்டமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட மாநில பொறுப்பாளர்கள் ஐயா பாலசுப்ரமணிய ஐயா, ஐயா செந்தில்நாதன் ஐயா, அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து பெரிய லெவலில் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கூடிய விரைவில் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்றத வந்து இங்கே ஆணித்தரமாக நாங்கள் சொல்லிக்கிற விரும்புகிறோம். அதேமாதிரி இப்போதைக்கு உடனடியாக கட்சியோட குருதிக்குடை பாசறையில் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னா, சென்னையில் முதலாக ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வரணும், அது மக்களுக்கு வந்து இலவசமாக பயன்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்கோம். இங்கே பொறுத்தளவுக்கு நம்ம கட்சியை பொறுத்தளவுக்கு பொருளாதார தேவைன்றது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பொருளாதார தேவை தன்னிறைவு அடையும் போது சென்னை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் நிறைய எங்கள் தலைமைக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. இது கூடிய விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்பாட்டுக்கு வரும். அது வந்து மக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்றத நம்புகிறோம். நீங்கள் குருதி கொடுக்கும்போது நிறைய மக்கள் உங்களை பாராட்டியிருப்பாங்க, நிறைய எதிர்பார்க்கல. உங்களால் மறக்க முடியாத பாராட்டு இது என்னால் மறக்க முடியாது அப்படின்னு எதாவது சொல்கிறீங்க? அந்த மாதிரினா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு குருதி கொடுக்குறோம். குருதி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு கொடையாளரை அழைச்சிட்டு போகிறோம். அங்கே கொடுக்கும்போது ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுப்பாங்க. நம்மளோட நோக்கம் வந்து இந்த குருதிக்குடை பாசறையோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் வாங்கிட்டு யாருக்குமாக செயல்படுறதில்ல. அது வந்து நம்ம மக்களுக்கு தெளிவாக சொல்லிடுறோம். நாங்கள் யார்கிட்டையும் பணம் வாங்குறது இல்லைங்க, நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்ல அப்படின்றத சொல்லிடுறோம். ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா, இங்கே உறையூரில் ஒரு தனியார் மருத்துவமனையில் 70 வயது மதிக்கத்தக்க நபர்
அவருக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு அவருக்கு குருதி கொடுத்துருக்கோம். அவர் 1 மாதம் கழித்து எனக்கு அழைச்சாரு. ஐயா சொல்லுங்கள் ஐயா, நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். தம்பி நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க ஐயா, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டபோது, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு குருதி கொடுத்துருந்தீங்க, என் வாழ்க்கையில் இதுவரையும் மறக்கவே முடியாது. என்னோடய சொந்தக்காரவங்க நண்பர்கள் யார்கிட்டயோ கேட்டேன், அவங்களாம் ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க. என்னோடய பிள்ளைகள்லாம் வந்து வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க, அவங்களால இங்கே வந்து பக்கத்தில் பார்க்க முடியல. உங்களை வந்து என்னோடய பிள்ளை மாதிரி நினைக்கிறேன்ப்பா, உங்க கூட இணைஞ்சு ஒரு மதிய உணவு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அழைச்சாங்க. அது வந்து மறக்க முடியாத நிகழ்வு. நானும் அந்த கொடையாளியும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ நல்ல உபசரிப்பு இருந்தது. உபசரிப்பை தாண்டி வந்து அந்த தள்ளாத வயதிலையும் அவங்க வந்து அந்த நன்றியை மறக்கலை. ரொம்ப அது எப்படி சொல்கிறது, உணர்வுபூர்வமாக வந்து அவங்களோட நன்றியை வெளிப்படுத்தினாங்க. அது வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில். ரத்தம் வந்து 2 வகையாக கொடுப்பாங்க. ஒன்று எமர்ஜென்சியாக இருக்கிறப்போ உடனே நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க, இல்லை சேமித்து வச்சுட்டு பின்னாடி கொடுக்காம இருக்கும். நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் ரத்தங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நம்ம 2 வகையாகவும் பண்ணுறோம். இப்போ அவசர தேவை, இப்போ ஒரு எதிர்பாராத விபத்து ஏற்படுது, அது வந்து பார்த்திங்கன்னா அவசர தேவை. அந்த மாதிரி நேரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்க குருதி கொடையாளர்கிட்டையோ இல்லை வந்து கட்சி சார்ந்த உறவுகள்கிட்டையோ கட்சி இல்லாத உறவுகள்கிட்டையோ நாங்கள் வந்து அழைப்பு கொடுத்து அவங்களோட உதவியை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இருக்கவங்கள உடனே அழைச்சிட்டு போயிட்டு நம்ம குருதி கொடுப்போம். அப்படி எங்களால் அழைச்சிட்டு போக முடியல அப்படின்னா அவங்களே தன்னார்வமாக வந்து குருதி கொடுக்குறது ஒரு வகை. இப்போ ரிசர்வேஷன்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி நேரத்தில் ரிசர்வேஷன் அதிகமாக தேவைப்படும்னா, இந்த கல்லூரி விடுமுறை காலங்கள். இப்போ ஏப்ரல் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லூரி விடுமுறை வந்துடும். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு பிரசவ கேஸே வருது. அந்த மாதிரி பிரசவ கேஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பிளட் இருந்தால் போதும். அவங்களுக்கு டைரெக்டாக உடனடியாக தேவையான ரத்தம் கிடையாது, ரிசர்வேஷன் இருந்தால் போதும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேம்ப் மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ மே மாதத்தில் நம்ம கட்சி சார்ந்த கேம்ப் ரெகுலராக நடக்கும். அதே மாதிரி நவம்பர் மாதத்தில் நடக்கும். இது இல்லாமல் இடைப்பட்ட நேரங்களில் நம்ம அரசு மருத்துவமனையிலையோ இல்லை மற்ற குருதி வங்கிகள்லேருந்து எங்கள்கிட்ட தேவை வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட தன்மையை ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு தாப்புல நம்ம வந்து முகாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அந்த முகாமில் குறைஞ்சபட்சம் 30லேருந்து 50 அலகுகள் நம்ம ஆண்டுதோறும் கொடுக்குறோம். அதை வந்து எடுத்து அவங்க ரிசர்வேஷன் தேவையான அறுவை சிகிச்சைக்கு அவங்க உபயோகப்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி விபத்துக்கு மட்டுமா வந்து நமக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்படும். அதேமாதிரி இருதய அறுவை சிகிச்சைக்கு வந்து உடனடியாக ரத்தம் தேவைப்படும். அது வந்து ஃப்ரெஷ் பிளட்டாக தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம அப்போதைக்கு கொடையாளியை ஏற்பாடு பண்ணி அந்த மருத்துவமனைக்கு தக்க நேரத்தில் அனுப்பி வச்சுருவோம். மக்கள் வந்து உங்ககிட்ட எந்த மாதிரி அணுகுவாங்க? இப்போ மக்கள் வந்து எங்கள்கிட்ட பல தரப்பட்ட வகையில் அணுகுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக அழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றவங்க நேரடியாக அழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கு தெரியலை, என்னோடய நண்பர்களுக்கு தெரியுது அப்படின்னா எங்கள் நண்பர்கள்ட்ட என்னோடய எண்ணெய் வாங்கி அவங்கள்டேருந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா குறுந்தகவலாவோ இல்லை செய்தியாவோ இல்லை அழைச்சோ பேசுகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய அறக்கட்டளைகள் கூட இணைஞ்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தன்னார்வலர்கள் அவங்க நம்மளுக்கும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்களும் அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்கள்ட்டேருந்தும் ரெக்வஸ்ட் வரும். இப்போ ஒரு அரிய வகை ரத்த வகை வருது, இப்போ ஓ நெகட்டிவோ ஒரு ஏபி நெகட்டிவோ வந்து தேவை அப்படிங்கும்போது எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம், அவங்கள்ட்ட இருக்கிறத நாங்கள் மாற்று ஏற்பாடு பண்ணிப்போம். இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வரும்போது நாங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே திருச்சி மாவட்டத்தில் இருக்க எல்லா மருத்துவமனை குருதி வங்கியிலையும் எங்களோட எண்கள் வந்து பதியப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளட் பேங்க்லேருந்து டைரெக்டாக எங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. பிளட் பேங்க்லேருந்து அந்த மேனேஜரோ இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களோ எங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அழைப்பு கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் ஏற்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மேஜராக வந்து குருதி வங்கியிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வரது பார்த்திங்க அப்படின்னா தலசீமியா பேஷண்ட்டுக்கு தான் அதிகமாக அழைப்பு வரும். ஏன்னா தலசீமியா பேஷண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குருதி மாற்றி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. அதை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க அந்த மாதிரி தான் வந்து எங்களோட எண்கள் கிடைக்கிது. எங்கள் எண்களை அப்படி தான் தொடர்பு கொள்கிறாங்க. அதிகப்படியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு அழைப்பு தான் வரும், குறுஞ்செய்திகள் வரும். முதல்ல எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லா போய் அழைப்பு கொடுக்கும்போது அதை எங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம். எல்லா நேரத்துலையும் எங்களால் குறிப்பெடுக்கவும் முடியல. அதனால் அவங்கள வந்து எங்களுக்கு குறுந்தகவலாக அனுப்பிடுங்க, அந்த குறுந்தகவலை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ எங்களுக்கு ஒரு அழைப்பு வருது அப்படின்னா அவங்களோட பிரச்சனை எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குன்றதை முதல்ல ஆராய்வோம். பிரச்சனையோட தீவிரம் அறிஞ்சு பிரச்சனையோட தீவிரம் அதிகமாக இருக்கும்போது உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகள் உடனடியாக பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா மற்ற இடங்களில் நம்ம வந்து குருதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இப்போ பிரச்சனையோட தீவிரம் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த நோயாளியோட உறவினர்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு மறுநாளோ இல்லை அன்றைக்கி மாலையோ அந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களோட பணியும் மேலும் சிறப்புன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை நன்றி சகோ.